கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்றது நம்ம இஃப் கிளாஸை தான் கண்டிஷனல் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் இருக்குது. இப்போ கண்டிஷனல் சென்டென்ஸ் அப்படின்றது 2 பார்ட் இருக்கும். இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ கெட் வெட். நீ மழையில் நடந்தேனா நீ நனைஞ்சிருவ. இந்த இஃப் யூ வாக் இன் த ரெயின் அப்படின்றத நம்ம கண்டிஷன் சொல்வோம். கண்டிஷன்னா சுச்சுவேஷன். இஃப் யூ வாக் இன் த ரெயின், இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், நீ மழையில் நடந்தேனா, நீ நல்லா படிச்சேனா, இது எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் தான். இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இது வந்து ரிசல்ட் கிளாஸ். இது வந்து இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இது பார்த்திங்கன்னா இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இது டிபெண்டன்ட் கிளாஸ். இது நம்ம மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், ரிசல்ட் கிளாஸ்னு சொல்லலாம், இன்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஏன்னா சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது, இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ கெட் வெட். நீ மழையில் நடந்தேனா நீ நனைஞ்சிருவ. இது எல்லாமே 0 கண்டிஷனில் தான் வரும். 0 கண்டிஷனல் அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஜென்ரல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட், எப்பவுமே பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ப்ரெசென்ட்டில் அது எல்லாமும் நம்ம 0 கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, கண்டிஷனில் ப்ரெசன்ட் சிம்பிள், தென் ரிசல்ட் கிளாஸ்லையுமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் எக்ஸாம். நீ நல்லா படிச்சேன்னா நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் விசிட் மை ஃப்ரெண்ட். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் விசிட் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. இதுக்கு நம்ம கண்டிஷன் கிளாஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். தென் ரிசல்ட் கிளாஸில் வில் இல்லைனா won't, மாடல் verb இல்லைனா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் கண்டிஷனல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், அன்லைக்லி சுச்சுவேஷன், அதாவது இமேஜின் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அன்ரியல் சுச்சுவேஷன், அப்போ தான் இதை வந்து நம்ம செகண்ட் கண்டிஷனலில் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டேக் த ஜாப். இப்போது நான் வந்து நீ கிடையாது, நான் உன்ன மாதிரி இருந்தேனா அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது ஐ எம் நாட் யூ. ஸோ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சஜஷன் தான். தென் இஃப் ஐ நியூ த ஆன்சர் ஐ வுட் டெல் யூ. எனக்கு நடந்து தெரிஞ்சுதான் உன்னை சொல்லியிருப்பேன். இதுவுமே வந்து ஒரு இமேஜின் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது தான். ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் கண்டிஷனல் சொல்வோம். இதில் நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே கண்டிஷனில் வந்து பாஸ்ட் சிம்பிள், ரிசல்ட் கிளாஸில் வுட், தென் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே. தென் தேர்ட் கண்டிஷனல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இமேஜின் பண்ணி சொல்லக்கூடியது. பாஸ்ட்டில் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஹேட் ஆஸ்க் மீ ஐ வுட் ஹாவ் லென்ட் யூ 1000 rupees. நீ என்கிட்ட வந்து கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு 1000 rupees கொடுத்துருப்பேன். ஆனால் நீ கேட்கவும் இல்லை, நான் கொடுக்கவும் இல்லை. நீ எனக்கு கால் பண்ணியிருந்தேன்னா நான் உன்னை வந்து கூப்பிட்டு போயிருப்பேன். நீ எனக்கு கால் பண்ணவும் இல்லை, நான் உன்னை கூப்பிட்டு போகவும் இல்லை. இது எல்லாமே வந்து பாஸ்ட்டில் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி சொல்கிறது. இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா, இங்கே வந்து கண்டிஷனில் பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரிசல்ட்டில் வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம்.